குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் வைஸாக பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு 4ஆம் தேதி மேக்ஸ் எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மேக்ஸ் எக்ஸாமில் நீங்கள் சார் நான் 100க்கு 100 ஸ்கோர் பண்ணேன் சார் அப்படின்னா கூட நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து எக்ஸசைஸ் வைஸாகவும் லெசன் வைஸாகவும் பார்த்தா போதுமானது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நம்ம லெசன் வைஸாக போயிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.3 அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.3 இந்த மாடலில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்புறம் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 6 and 7 ஓகேவா? ஸோ இந்த 3 கொஸ்டின் தான் இந்த எக்ஸசைஸில் ரொம்ப முக்கியமானது. லாஸ்ட் டைம் கம்பல்சரியில் இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இதை முக்கியம் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸில் இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. தேர்ட் எக்ஸசைஸில் வந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6 எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 1.3ல் கொஸ்டின் நம்பர் 6 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தாப்பில் எக்ஸாம்பிள் லெவல். ஸோ ஏரோ டயக்ராம், டேபிள், ஆர்டர்டு பேர்ஸ், கிராஃப் இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லெவல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 15. ஸோ இது பார்த்திங்கன்னா பிடிஏவில் கேட்டிருக்கிறாங்க. பிடிஎம் செகண்ட் கொஸ்டின் பேப்பரில் பிடிஏவில் இருக்கும். அதேமாதிரி டிபார்ட்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரில் இது இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 18 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 2, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 9, கொஸ்டின் நம்பர் 10. அப்படி கீழே வந்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 23 கேட்பாங்க. 20 வந்து 2 மார்க்கில் வரும். 23 வந்து 5 மார்க்கு அண்ட் 24ம் 5 மார்க்கு தான். ஸோ இத்தனை கொஸ்டின் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய கொஸ்டின் இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள் எத்தனை கொஸ்டின் பாருங்கள். 1 அதாவது எக்ஸாம்பிள் 24, 23, கொஸ்டின் நம்பர் 12, நீங்கள் எக்ஸசைஸ் 1.4ல் 10, 9, அப்புறம் 2, அப்புறம் எக்ஸாம்பிள் 18, எக்ஸாம்பிள் 15, எக்ஸாம்பிள் 11 அண்டு எக்ஸசைஸ் 1.3ல் 6th கொஸ்டின். அப்புறமா எக்ஸசைஸ் 1.1ல் 6 and 7 அண்டு எக்ஸாம்பிள் 3. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 கொஷின் தான். ஸோ நீங்கள் 13 5 மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லேருந்து தான் வரும் சார். அந்த மாடல் வருமா சார்? ஸோ நீங்கள் மாடலும் வரலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. மேக்ஸிமம் 13 கொஷின் படித்தா போதுமானது. ஓகேவா? ஸோ அடுத்து லெசன் நம்பர் 2ல் வரலாம். ஸோ லெசன் நம்பர் 2ல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு HCFயில் ஒரு 5 மார்க் கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அது பாருங்கள், எக்ஸாம்பிள் 6 ஃபைண்ட் HCF அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் இடமே கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் கொஸ்டின் பேப்பரில் அது இருக்குது. ஸோ பாருங்கள் அடுத்தாப்பில் என்ன சார் அப்படின்னா இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கேட்பாங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸசைஸ் 2.2ல் கொஸ்டின் நம்பர் 5 ஒரு இம்பார்ட்டன்ட் அது தெரியும்.
ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எக்ஸசைஸ் 2.3ல் கொஸ்டின் நம்பர் 8 and 9. Prove that 2 power n into 6 power n 9 power n is always divisible by 7. ஸோ இது மேஜராக கேட்டதில்லை, ஸோ கேட்கலாம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 22, ஃபைண்ட் ஃபஸ்ட்டு 5 terms ஆஃப் த சீக்வன்ஸ் கேட்கலாம். அந்த எக்ஸசைஸ் 2.4ல் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ இப்போ தான் எக்ஸாம்பிள் 22 கொஸ்டின் நம்பர் 6 சேம் மாடல் தான். ஃபைண்டு ஃபஸ்ட்டு 5 terms அண்டு ஃபைண்ட் ஃபஸ்ட் 6 terms கேட்பாங்க. ஸோ இந்த மாடல்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 28 அண்ட் எக்ஸாம்பிள் 29. ஸோ எக்ஸாம்பிள் 28 பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது 2022ல் பப்ளிக்கில் கேட்டக்கூடிய ஒரு கொஷின் இது. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். இது ஆஃப் இயர்லே கேட்டிருக்கிறாங்க. அதாவது அதர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சேலம், நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் 29 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் கொஸ்டின் நம்பர் 11 and 12. ஸோ அது சேம் மாடல். த 3 consecutive terms ஆஃப் ஜிபி அண்ட் ரேஷியோ ஆஃப் தர் 7th term 9th term மாதிரி மாடல்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக 2.6. ஸோ அந்த சம்மில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 29 கேட்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸாம்பிள் 39 and 36. ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300 to 600 divisible by 7. ஸோ இது divisible 7 கேட்கலாம், 11 கேட்கலாம், ஸோ 9 கூட கேட்கலாம். ஸோ ஆட் நம்பர்ஸும் மேபி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கங்க மாடலில். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த லோன் சம்மு, அது எ மேன் ரீப்ளேஸ் எ லோன் 65,000 சரிங்களா, அது ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 11th கொஸ்டின் S1 S2 S3 ப்ரூஃப் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 43 and 44. எக்ஸாம்பிள் 43 and 44 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பார்த்திங்கன்னா இது ரெண்டும் கண்டிப்பாக வைப்பாங்க. அது மாதிரி எக்ஸைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 9 and 12. ஸோ 9 and 12 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆஃப் இயர்லியில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரிவிஷன் டெஸ்ட்லேயும் வந்திருக்கு. ரிவிஷன் 1, 2ல் இந்த கொஸ்டின் நம்பர் 12 தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலே அது இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்கள். அது இல்லைன்னா நான் அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுற சம் மட்டும் நீங்கள் பார்த்தா போதுமானது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.8. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் 2.51, அதாவது ஃபைண்ட் த சம் ஆஃப் n terms 5 + 5 + 5 5. இது சம் FTL 4th கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாடல் சம்மில் 5 5 வரலாம், 3 3 வரலாம், 4 4 வரலாம், 6 6 வரலாம், 7 7 வரலாம். ஸோ எந்த மாடல் கேட்டாலும் அது பாருங்கள் எக்ஸசைஸில் இருக்குது இந்த கொஸ்டின் நம்பர் 6ல். ஸோ எந்த மாடல் கேட்டாலும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் அண்டு க்யூப்பில் ஒரு சம்மு கண்டிப்பாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் 56ல் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர், அதாவது 3rd டிவிஷன். 57ல் பார்த்திங்கன்னா அந்த 2nd டிவிஷன். ஸோ ஸ்கொயர் அண்டு க்யூப் ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.9ல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 கொஸ்டின் இருக்கும். அது கொஸ்டின் நம்பர் 6 and 7. ரேக் ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருப்பாங்க. அப்போ கேட்க சான்ஸ் இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாடலில் ஸ்கொயரும் கேட்கலாம், அது க்யூபும் கேட்கலாம். ஸோ தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது இப்போ எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகுதோ நம்ம அதை ஸ்கொயர் போட்டு எழுதிக்கிட்டு 1லேருந்து கண்டினியூவாக அங்கே 24 வரைக்கும் எழுதிட்டு முன்னாடி 10க்கு முன்னாடி ப்ரீவியஸ் நம்பர் 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயரில் கழிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடியது. பாருங்கள், கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 பாருங்கள். ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 அண்ட் 22. ஸோ டோட்டலாக நமக்கு செகண்ட் லெசனில் பார்த்திங்கன்னா 22 சம்ஸ் தான் இருக்குது. இதை நான் மார்க் பண்ணிடுது இம்பார்ட்டன்ட் சம், அதாவது 5 மார்க்கில். ஸோ இந்த 22 சம்மு தரவாங்கன்னா கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா 2 சம்மு கேட்பாங்க நம்மளுக்கு. நீங்கள் கண்டிப்பாக 2 சம்மே அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ இதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 3 பாருங்கள். லெசன் நம்பர் 3ல் இந்த சால்வ் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள், அதாவது இங்கே 3.5 அண்ட் 6. ஸோ எல்லா ரிவிஷன் டெஸ்ட்லேயும் இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துக்கங்க, அந்த மாடலில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ஒரு சால்வ்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல். ஸோ எக்ஸாம்பிள் 3.10 அண்டு 11. ஸோ இந்த சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்தப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் 3.10 11 பாருங்கள். ஸோ இதே மாடலில் எக்ஸசைஸில் பார்த்திங்க அப்படின்னா சம்ஸ் இருக்கும். அது எக்ஸசைஸ் 3.2ல் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு சம்லேயே இந்த காமன் நம்பர் வெளியெடுக்கிற மாதிரி 2 சம் இருக்கும் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் சம்மில் 4th ரோமனும் 3rd ரோமனும். ஸோ இந்த 2 சம். ஸோ ஜிசிடியில் டோட்டலாக இந்த 4 சம் பார்த்தா போதும். 4 சம்மில் கண்டிப்பாக ஒரு சம் கேட்குறது சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஜிசிடி எல்சிஎம் ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணால் இந்த 2ல் ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 3rdல் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது எல்சிஎம் கேட்பாங்க, ஜிசிடி கொடுத்துருப்பாங்க. இதில் ஜிசிடி கேட்பாங்க, எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ரிலேஷன் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபார் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் அப்ளை பண்ணுறது தான் அந்த மாடலு. ஸோ இந்த ஃபாரில் நீங்கள் எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிடும். எஃப்ஆஃப்எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ இந்த மாடலில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரிவிஷன் டெஸ்ட்லேயும் அதர் டிஸ்ட்ரிக், அதாவது கிருஷ்ணகிரி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இதை கேட்டிருக்காங்க கொஷின். ஸோ இது மேஜராக பார்த்துக்காங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிம்பிளிஃபை ஒரு சம் வரும். ஸோ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் 18. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 18 நிறைய கொஸ்டினில் அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுப்போம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த மாதிரி எக்ஸைஸ் 3.6ல் கொஸ்டின் நம்பர் 5 அண்டு 6 சான்ஸ் மேபி நிறைய இருக்குது இந்த கொஷின் கேட்குறதுக்கு. ஸோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு, டைரெக்டாக ஸ்கொயர் ரூட்டு தான். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 21 அண்ட் 22. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயர் ரூட்டில் ஒரு கொஷின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த எக்ஸைஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த செகண்ட் டிவிஷன் பார்த்துக்காங்க. இப்போ செகண்டாக இருக்கக்கூடியது டிவிஷன் பாருங்கள். இந்த சம்ம செகண்டில் செகண்டு, 3rdல் செகண்டு. ஸோ இந்த சம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்ல வரேன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது எம் அண்ட் என் வேல்யூ இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஏ அண்ட் பி ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் வந்து பின்னாடி நம்ம இப்போ 100 பின்னாடி இருக்குன்னா அது முன்னாடி ஏவோட வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்கொயர் ரூட் போட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த சம் பார்த்துக்கோங்க. கேட்குற சான்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஜிசிடி கண்டிப்பாக ஒரு சம் வந்தே தீரும். ஓகேவா? ஸோ அடுத்தது எந்த சார் கேட்பாங்கன்னா எக்ஸசைஸ் 3.12. ஸோ 3.12 இது வரைக்கும் கேட்டதில்லை, பட்டு கேட்குன்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் 39. ஸோ ட்ரெயின் சம்மு. அப்புறம் பாருங்கள் எக்ஸசைஸில் 3rd கொஸ்டின் பஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள் ஏஜ், சிஸ்டர் ஏஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒன் 9th ஒன், the hypotenuse of the right angle triangle 25 cm and its perimeter 56 cm. Find the length of the smallest side. ஸோ எக்ஸாம்பிள் அதே மாதிரி 42.
த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னால் த டெல் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். நோ ரியல் ரூட்ஸ்னால் டெல் லெஸ் தென் ஜீரோ, தட் இஸ் நெகட்டிவ் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது கேட்கலாம். அது மாதிரி எக்ஸசைஸ் 3.13 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா இந்த லாஸ்ட் 5th கொஷின். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 45, 44 இந்த ஆல்பா பீட்டாவில் கண்டிப்பாக இந்த சம் கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த எக்ஸசைஸ் 14 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 ஏன் சார் 5, 6 வராதா? 5, 6 2 மார்க்கில் வரும். கண்டிப்பாக 2 மார்க்கில் நான் சொல்லுவேன். ஸோ இது ரெண்டுமே 5 மார்க்கு. ஓகேவா, அதாவது 2, 3, 4 இந்த 4 கூட சம்டைம் 5 மார்க்ஸ் கேட்டு 2 மார்க் கேட்டிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபிடிஏவில் இந்த கொஷின் வந்துருக்குது. ஸோ பாருங்கள். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். ஸோ டோட்டல் நம்ம கொஷின்ஸ் நம்ம அல்ஜிப்ரான்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எத்தனை கொஷின்ஸ் சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 3 கொஷின்ஸ், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, நெக்ஸ்ட்டு 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. ஸோ கிட்டத்தட்ட 28 கொஷின்ஸ் தான் இதில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அல்ஜிப்ரா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 14 எக்ஸசைஸ் இருக்குது அல்ஜிப்ராவில், அதுவும் மேட்ரிக்ஸ் இல்லாமல். நம்ம 14 எக்ஸசைஸில் கிட்டத்தட்ட 28 சம்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 28 சம்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே அப்படின்னா கண்டிப்பாக இதில் இந்த கொஷின்ஸ் கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இதை மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். லாஸ்ட் டைமில் கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய 14 5 மார்க்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 9 அட்டன் பண்ணிடலாம். அப்போ ஒன்றுக்கு அட்டன் பண்ண முடியாது சார் அப்படின்னா அது கம்பல்சரி நம்ம கொடுக்குறதுல வரலாம், இல்லை மேபி அவங்க ஓனோட கேட்டிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம 9 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேவா, ஸோ இது மறக்காமல் பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 65, 66. ஸோ சாதாரண அடிஷன் மாதிரி தான் தெரியும். இதில் ஃபைண்ட் ஏபிசி வேல்யூக்கு எடுப்பாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக அது 5 மார்க் கொஷின்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் 5 மார்க் கொஷின். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த 2 ஆஃப் மட்டும் இந்த ஃபஸ்ட் டிவிஷன் மட்டும் கேட்டிருக்காங்க 5 மார்க்கில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸசைஸ் 3.18 அண்ட் கொஸ்டின் நம்பர் 6 அண்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேவா, ஸோ இதெல்லாம் 5 மார்க் கேட்பாங்க மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 70, 71, 72, 73. ஓகேவா, எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 5 அண்ட் தென் 11, 12, 13. அது மிஞ்சி போனால் அந்த கொஸ்டின் நம்பர் 7ல் இங்கே 3 டிவிஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் நம்ம அல்ஜிப்ரா படிக்க போகிறோம். ஸோ கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை வருதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ நீங்கள் மேட்ரிக்ஸில் டோட்டலாக ஒரு 14 5 மார்க்ஸ் தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ இந்த 14ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சார் அதோட நான் கம்மியாக படிக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறது பாருங்கள். சிம்பிளாக வேணால் நீங்கள் சொல்கிறேன். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 71, 72, 73 அண்ட் எக்ஸசைஸில் 11, 12, 13. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 கொஷின்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 3 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 6 கொஷின்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5th கொஷின் இது அடி கேட்பாங்க, அதாவது A × B + C. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டலாக 7 கொஷின்ஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 7 கொஷின் நீங்கள் போட்டால் போதும். அப்போது ஒரு 7 மேட்ரிக்ஸில் அங்கே ஒரு +28. ஸோ டோட்டலாக நீங்கள் அல்ஜிப்ராவுக்கு 35 கொஷின் தான் பண்ணுறீங்க. ஓகேவா, ஸோ அல்ஜிப்ராவில் நீங்கள் ஜஸ்ட்டு 35 கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களால் கேட்கக்கூடிய 3 கேள்வி கேட்பாங்க, இல்லை 2 கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக 2 கேள்வியில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு
லெசன் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ லெசன் நம்பர் 4ல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா தியரம்ஸ். ஸோ தியரம் இல்லாமல் கொஷின்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இதில் நீங்கள் முக்கியமான பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த தியரத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் ப்ரொபோசிட்டி தியரம் ஆர் தேலஸ் தியரம், அது தியரம் நம்பர் 1. தியரம் நம்பர் 3 அதாவது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அண்ட் தென் தியரம் நம்பர் 5 அதாவது தியரம் 1, 3, 5. ஸோ இது 3 கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும். அதாவது தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டார் தியரம், பித்தாகரஸ் தியரம். ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு 5 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்பிள் 4.9 நம்ம வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் 4.9 இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அடிஷ்னலாக அது ஒரு தியரம் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ 2 கொஷின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் பப்ளிக்கில். ஸோ அந்த பேஸில் 2 கொஷின் கேட்டால், ஸோ இந்த 3 தியரமும் படிச்சுட்டு இப்போ ஒரு 6-7 சம் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இன்க்ளூடிங் இந்த 4.9 பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த 6-7 சம் பாருங்கள் என்னன்ட்டு. ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் 2 கொஷின் அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்கு வந்து தேவையில்ல, 3 தியரம் படித்தா போதும். ஓகேவா? ஸோ பாருங்கள், அதுக்கு முன்னே கேட்ட கொஷின், அதாவது பப்ளிக் 2022ல் கேட்ட கொஷின் தான் இது. அதாவது 2 ஏரோப்ளான் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டாக போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்பாங்க. ஸோ அதோட இந்த எக்ஸாம்பிள் 21 and 23. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸில் 4.3ல் கொஷின் நம்பர் 7 and 8. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்து அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் 25 இது டிபார்ட்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பரில் இருக்குது. ஓகேவா? டிஎம்கியூனா டிபார்ட்மெண்ட் மாடல் கொஷின் பேப்பர். அது மாதிரி கொஷின் நம்பர் 5 இதெல்லாம் பிடிஓவில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ படித்தா போதுமானது இதில் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்திங்கன்னா இங்கே 1, 2, 3, 4, 5, 6 இங்கே ஒரு கொஷின் மார்க் பண்ணேன், அதாவது எக்ஸாம்பிள் 4.9. ஸோ டோட்டலாகவே இதில் ஒரு 5 மார்க்ஸு வித் அடிஷ்னலாக 3 தியரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரெக்டாக 5th லெசன் போயிடலாம். பட் அதில் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக படிக்கணும் சார்னா இந்த 4th லெசன் ஒரு 2 கொஷின் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்காங்க. அதாவது கொஸ்டின் நம்பர் எக்ஸசைஸில் 9th கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் த ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ட்ரையாங்குலர்ஸ் ஆர் கான்குரண்ட். அதே எக்ஸாம்பிள் பாருங்கள் மேலே, எக்ஸாம்பிள் 4.32 ஷோ த ட்ரையாங்குலர் மீடியன்ஸ் ஆர் கான்குரண்ட். ஸோ இது கண்டிப்பாக அந்த 2 கொஷின்ஸில் ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட்டில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ப்ரூஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஆங்கிள் பைசெக்டார் போட்டிருப்போம், இது மீடியன்ஸில் மிட் பாயிண்ட் வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஓகேவா? அந்த 2 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th லெசன் போகலாம். ஸோ 5th லெசனை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது த ஏரியா ஆஃப் த குவாட்ரேட்ரல். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் எக்ஸாம்பிள் 5.6 இது கிட்டத்தட்ட பப்ளிக்லேயே 2 டைம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம குவார்டர்லி கொஷின் பேப்பர், ஆஃபர்லி கொஷின் பேப்பர்லாம் பார்த்தா கண்டிப்பாக அது இருக்கும். இப்போ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 and 6. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணுங்கள் 10 பாருங்கள், கேட்குறது சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கூடிய ஒரு கிளாஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது பெயிண்ட் பண்ணும்போது ஒரு பக்கெட் பெயிண்ட்டு 6 ஸ்கொயர் ஃபீட்டு பெயிண்ட் பண்ணது அப்படின்னா how many buckets requiredன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10 buckets ஆன்சர்ஸ் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன பாருங்க சார்னா, அடுத்தது இந்த யூஸிங் வித்தவுட் பித்தாகரஸ் தியரம் அண்ட் அனலிட்டிக். ஸோ இது ரெண்டும் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 5.15 and 16 கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸைஸில் வந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் நம்பர் 10, 11, 12, 13. ஸோ 13 பார்த்திங்கன்னா அதாவது 2022ல் பப்ளிக் கொஸ்டின். ஸோ குவாட்ரேட்டோடைய மிட் பாயிண்ட்ஸ் ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, மிட் பாயிண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ தட் த 4 points ஃபார்ம் ஏ பேரலோகிராம்
ட்ரெபேசியம். ஸோ கண்டிப்பாக அந்த சம்மில் ஒரு சம்மு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்மேட். ஸோ பாருங்கள், இன்டர்செப்ட் ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் 28. A line makes positive intercept. ஸோ இன்டர்செப்ட் சம்மு 7. ஸோ இதை வச்சு க்ரியேட்டிவ் கேட்கலாம். ஸோ சம்மு 7ன்றதை 9 கொடுக்கலாம், அல்லது 11 கொடுக்கலாம், அது 13 கொடுக்கலாம். ஸோ ஏதோ சம் கொடுத்து இந்த பாயிண்ட்ஸை மாற்றுவாங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த பேஸில் தான் 2022 க்ரியேட்டிவ் கொஷின் வந்தது. ஸோ அது மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அதே பேஸில் எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5.3ல் 9th கொஸ்டின், ஃபைண்ட் த மீடியன் அண்ட் ஆல்டிடியூட். ஸோ இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14. ஓகேவா? அண்டு லெவல். ஸோ லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சாங், ஒரு எம்பி சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைமிங் எடுத்துக்குன்னு சொல்லி அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. சிமிலராக அதுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குங்க எக்ஸாம்பிளில். அதாவது எக்ஸாம்பிள் 27 பேட்ரி சம்மு. ஒரு மொபைலில் 100% பேட்ரி இருக்குது. ஸோ அது வந்து 40% போக எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அது மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 2 கொஷின் பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணி படிங்க. ஸோ கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் முன்னாடி ஒரு 2 எக்ஸாம்பிள் சம். அதாவது எக்ஸாம்பிள் 5.36. லாஸ்ட் இயரில் ஒரு நம்பர் மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணாங்க. என்னென்னா இங்கே parallel to y ஆக்சிஸ் இருக்குது, அங்கே parallel to x ஆக்சிஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்மர் ரெண்டுமே ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஸோ parallel to y ஆக்சிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் நீங்கள் பயன் பண்ணி parallel to x ஆக்சிஸ் அப்படின்னா x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு பின்னு எடுக்கணும். parallel to y ஆக்சிஸ்னால் x ஈக்குவல் டு சின்னு எடுத்து சால்வ் பண்ணி போடுறது தான். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸில் இந்த கொஸ்டின் நம்பர் 7 அண்டு 8, 9, 10, 11, 12. சார் இவ்வளோ சொல்லிட்டீங்களா சார்? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா அந்த எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இந்த 5.4ம் ஒரு எக்ஸாம்பிள் படிச்சுன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அது எந்த மாற்றம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க பாருங்கள். அதிகமாக கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஜஸ்ட் 5th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கொஷின்ஸை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லெசனில் 2 5 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 2 5 மார்க்குன்னும் போது கண்டிப்பாக நம்மளால் 10 மார்க் ஈஸியாக வாங்கிட முடியும். ஓகேவா? நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சென்டம் வாங்கதான் சொல்லிட்டு இருக்கிறேன். சென்டம் வாங்கணும் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அவசியமே இல்லை. ஸோ இந்த மார்க் பண்ண கொஷின்ஸை மட்டும் படித்தா போதும். கண்டிப்பாக சென்டம்னா என்ன சார், 10 5 மார்க் எழுதணும், 10 2 மார்க் எழுதணும், 14 1 மார்க் எழுதணும், ஒரு கிராப் ஜாமெண்ட்ரி போடணும், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் லெசன் ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி. ஸோ இந்த லெசனில் ஒரே ஒரு 5 மார்க் தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் கொஷின் செட்டர் வந்து 2 கேட்கலான்னு எதிர்பார்த்தாங்கன்னா, ஸோ இந்த நான் மார்க் பண்ணக்கூடிய ஒரு 15 சம் இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 10, 11, நெக்ஸ்ட்டு 13, 14 அண்டு 15, 16, 17. ஸோ 2, 4, 6, 7 கொஸ்டின். ஸோ டீட்டா சம்மில் நீங்கள் 7 கொஸ்டின் பார்க்க போகிறீங்க எக்ஸாம்பிளில் மட்டும். ஸோ எக்ஸசைஸில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சென்டம் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 8, 9, 10. ஓகேவா? ஸோ மேலே ஒரு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 3 கொஸ்டின்ஸ், இங்கே ஒரு 2, 4, 6, 8. ஸோ டோட்டலாக
லெவல் கொஸ்டின்ஸில் நீங்கள் டிக்னாமெட்ரி அதாவது டீட்டா ஓரியன்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க, சைன் டீட்டா காஸ் டீட்டா ஓரியன்டாக. அண்ட் தென் ஸ்லோப்பு, அதாவது ஸ்லோப்னா ஆங்கிள், எலிவேஷன் டிப்ரெஷன் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் எதுலாம் ஃப்ரம்மில் ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரம்மில் ஆரம்பிக்கக்கூடிய கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏரோப்ளைன் சம்ஸு, ஸோ அதே மாதிரி ஷிப்ஸு, அதாவது 2 ஷிப்ஸ் போட் கணக்கு, ஏரோப்ளைன் சம்மு, அப்புறம் இந்த ஃப்ரம்னு ஆரம்பிக்கக்கூடிய டவர் சம்மு. ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், அதை பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்கள் 2 ஷிப்ஸ் எக்ஸாம்பிள் 21 பாருங்கள், ஃப்ரம்னு ஆரம்பிக்குதுங்களா. ஸோ இந்த ஃப்ரம்னு ஆரம்பிக்கிற சம் பாருங்கள். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் டோட்டலாக எக்ஸாம்பிள் 21, 22. ஸோ எக்ஸசைஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஷின்ஸ் வரலாம். அதாவது ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்டு, ஸோ பெடஸ்டல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 28. அந்த நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் ஏரோப்ளைன் சம், அதாவது சொன்னாலும் ஏரோப்ளைன், அதாவது கொஸ்டின் நம்பர் 4 and 5, எக்ஸசைஸ் 6.3 4 and 5. அப்புறம் எக்ஸாம்பிள் 31, ஓகேவா. அப்புறம் எக்ஸசைஸ் 6.4 ஒன்று, எக்ஸாம்பிள் 33. 6.4 ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அது சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. அது கொஸ்டின் நம்பர் 5, 6 நினைக்கிறேன். ஓகே. the height of the lamp post, the angle between lamp post and distance between the post, lamp post and apartment. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சம் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சம் இருக்குது. ஸோ 1, இங்கே ஒரு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ டோட்டலாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 9 சம் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ நீங்கள் 9 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கிற மேலே இருக்கிற ஒரு லெவல் சம் 9 + லெவல் டோட்டலாக 20 சம்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஏன் அவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்னா இதில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஒரு கொஷின்ஸ் தான் வரும். ஸோ அதனால் இதில் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, 20 கொஷின்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த 20 கொஷின்ஸ் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் 7 போகலாம், மென்சுரேஷன். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு பப்ளிக்கில் 2 கொஷின் கேட்குறாங்க 5 மார்க்கில். ஸோ அதில் நம்ம ஆர்டராக போகலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். அதாவது ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் 7.1, 7.2 வித் எக்ஸாம்பிள். அப்புறம் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா 7.3 and 7.4லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ஒரு 20 கொஷின்ஸ் வரும். அதை மட்டும் நம்ம தரவு பண்ணால் கண்டிப்பாக ஒரு 2 கொஷின் அடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 7.7 ஃப்ரம் a solid right circular cylinder height 2.4, 1.4. ஸோ இதே சேம் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 7.3ல் வால்யூம் வந்துருக்கும். இதே அந்த ஹைட்டு டயாமீட்டர் கூடிய ஒரு வால்யூம் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 14 இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு கொஷின் 5 மார்க் தான். அப்புறம் கொஷின் நம்பர் 6, அது பர்த்டே கேப் தயாரிக்கிற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா. அப்புறம் வந்து அப்படின்னா லேம்ப், அதாவது ப்ரக்ஸ்டம் ஷேப்டு லேம்ப் போஸ்ட் கேட்கலாம் மேபி. ஓகேவா. நான் எல்லாத்துலேயும் கொடுக்கல. ஸோ லிமிட்டட் கொஷின் தான் கொடுக்குறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 21. ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் 22 எக்ஸசைஸ் 7.2ல் டீப் ஃபியூயல் கோனிக்கல் கண்டெய்னர் ஃபில்ட் இன் பெட்ரோல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 10 கண்டெய்னர் ஃப்ரம் த ஃப்ரஸ்டம் ஷேப்டு. ஸோ ஏன் ஃப்ரஸ்டம்னா கண்டிப்பாக இது கேட்குவாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் 24 டாய் சம்மு.
அப்புறம் எக்ஸாம்பிள் 26 டென்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இயர் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 27 பனல். எக்ஸைஸ் 7.3 நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி. இந்த ஃப்ரம் சாலிட், அதாவது முன்ன வந்து டோட்டல் சர்ஃபேஸை கேட்டாங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த கேப்சூல், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 31 ஐஸ்கிரீம் கேப், நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன், இந்த சம்மு. ஸோ இது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 7.4 பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ளோயிங், அதாவது ஒரு பைப்பில் தண்ணி 15 லிட்டர் வேகத்தில் போயிட்டுருக்குது. ஸோ அது டேங்க்கில் விழும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின் பாருங்கள். அண்ட் தென் கொஷின் நம்பர் 4, 6, 7. ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணலாம் பாருங்கள் எத்தனை கொஷின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. ஸோ நான் 20 சம் சொன்னேன், 21 வந்துருக்குது. ஸோ இந்த 21 சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மென்சுரேஷனில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ 2 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது, அட்லீஸ்ட் ஏதாச்சும் படிக்கணும்னு நினச்சிக்கோங்க. இல்லை சார் நான் வந்து எல்லா எக்ஸசைஸும் தரவாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லா எக்ஸசைஸ்லேயும் ஒரே சம் விடாமல் போட்டு பார்க்கலாம். ஓகேவா. நான் வந்து குறைஞ்ச நேரத்தில் நம்மளால் ஒரு சென்டம் பக்கத்தில் போக முடியுமா, ஒரு 98 ஒரு 95 வாங்க முடியுமா, ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பாருங்கள். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேவா. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8.5 8.6. ஓகேவா. அண்ட் 8.7 8.12. ஓகேவா. அப்புறம் 8.10 கேட்பாங்க கண்டிப்பாக. அது லாஸ்ட் போல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா மீன் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் இங்கே மீன் அண்டு வேரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.1 பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த கொஷின் ஃபைண்ட் அந்த ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். 300, அப்புறம் 290, 320 இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.2 2 சம்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நான். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இங்கே பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 5 and 6. ஸோ ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் எத்தனை கொஸ்டின் பாருங்கள். அதாவது 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 கொஸ்டின் தாங்க ஸ்டார்ட்டில் படிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதனுடைய ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதே கொஷின்ஸ் தான் வரும். நீங்கள் நம்பரை கூட மாற்ற மாட்டாங்க இந்த ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. நீங்கள் நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஆன்சர் கரெக்டாக போட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக 5 மார்க் வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா டைஸ் அண்டு காயின். ஸோ சீட் கிட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டைஸ் அண்டு காயின். ஸோ இந்த கொஷின்ஸை நம்மளுக்கு கேட்க போகிறாங்க. ஓகேவா. ஸோ டைஸ் அண்டு காயின்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது எக்ஸாம்பிள் 19 8.19. ஸோ எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 8.3 கொஸ்டின் நம்பர் 7 8. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9, அப்புறம் கொஸ்டின் நம்பர் 13 அண்ட் 14. இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 31 NCC NSS. ஸோ அந்த சம் பார்த்திங்கன்னா பார்த்துங்க.
நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8.4 பொறுத்த வரைக்கும் ஒரு 4 சம்ஸ் இருக்குது. அது கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 8, கொஸ்டின் நம்பர் 9 அண்ட் கொஸ்டின் நம்பர் 12, 13, 14. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கொஷின்ஸ் வருது? 1, ஓகேவா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ ப்ராபர்ட்டியில் 13 கொஷின்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகேவா, இங்கே ஸ்டாட்டில் ஒரு 8 கொஷின். ஸோ 21 கொஷின்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு லெசனுக்கு நம்ம ஆவரேஜாக 20 கொஷின்ஸ், அது ஃபஸ்ட் டெஸ்ட் நம்ம 20லாம் கொடுக்கல, ஒரு 10 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 80 to 90 சம்ஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 80 to 90 சம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பப்ளிக்கில் 10 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு 14 5 மார்க் இருக்குது. ஸோ அந்த 14 5 மார்க்கில் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? 10 பேரும் நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் போடுங்க. நான் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? 2 மார்க் ஆன்சர்ஸான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.